السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا لا يحل لكم أن ترثوا النساء كرها ولا تعضلوهن لتذهبوا ببعض ما آتيتموهن إلا يأتين بفاحشة مبينة وعاشروهن بالمعروف فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயம் அல் மஸ்ஜித் முபாரக்கில் ஜும்மா முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும். கடந்த வாரங்களில் இஸ்லாம் மனிதர்களுக்கு வழங்கியிருக்கிற உரிமைகளை, குறிப்பாக பெண்ணுக்கு வழங்கியிருக்கிற உரிமைகள் எவை என்பதை நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். பல்வேறு உரிமைகள் பெண்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. இதை எங்கு தெரிய வேண்டுமோ, எதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டுமோ அதிலிருந்து தெரியாமல் அறியாமல் பொது எதிரியாக முஸ்லிம்களை, குறிப்பாக இஸ்லாமிய பெண்களை முன்னிறுத்துகிற பாசிச சக்திகளுடைய எண்ணம் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஈடேறி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையில் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த தவறான, உண்மைக்கு புறம்பான கருத்துக்கள் இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறதா என்றால் இல்லை என்பதை கடந்த உரைகளிலே நாம் கேட்டிருக்கிறோம். மணமகனை தேர்வு செய்கிற உரிமையை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்குவதை நாம் குர்ஆனில் பார்க்கிறோம். பிற சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருப்பதைப் போல அல்ல பிற மதங்களில் நடைமுறைப்படுத்தப்படுவதைப் போல கல்லானானும் கலவன், புல்லானானும் புருஷன் என்கிற அந்த கோட்பாட்டை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. மாறாக ஆண் எப்படி தன்னுடைய விவகாரங்களில் முடிவெடுவதற்கான அதிகாரம் பெற்றிருக்கிறானோ, அதே போல ஒரு பெண்ணுக்கும் தன்னுடைய வாழ்வியலில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. 4ஆம் அத்தியாயம் 19ஆம் வசனத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஹில்லக்கும் அன் தரிசுன் நிசா கர்ஹா, நம்பிக்கையாளர்களே, நீங்கள் பெண்களை பலவந்தமாக மணமுடித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு பெண்ணை ஒரு ஆண் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் கட்டாயப்படுத்தி உன்னை நான் மனம் முடித்தே தீர்வேன்,
நீ எனக்குத்தான் வாழ்க்கைப்பட்டு ஆக வேண்டும் என்று சொல்கிற ஆணாதிக்க போக்கை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை, அதை தடை செய்கிறது. லா யஹ்லுன் நிசா அன் தரிசுன் நிசா கர்ஹா, பலவந்தமாக நீங்கள் பெண்களை மணமுடிப்பது உங்களுக்கு அனுமதி இல்லை. லா யஹில், ஹலால் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்பிக்கையாளரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று வலா தாதுலுஹுன்ன லிதذهبوا ببعض ما آتيتموهن, நீங்கள் அந்த பெண்களுக்கு திருமணத்தின் போது மணக்கொடையாக மகராக கொடுத்ததை திரும்ப வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு நீங்கள் நெருக்கடி தராதீர்கள், அவர்களை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆக ஒரு பெண்ணை ஒரு ஆண் திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் அவளுடைய முழு உரிமையும் சம்மதமும் இல்லாமல் அனுமதி இல்லை என்பதை குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் அப்படி ஒரு நிகழ்வே நடந்ததை புகாரியில் 6945 பார்க்கிறோம். ஹன்சா பின் ஹிதாம் என்கிற நபி தோழி, அன்னா அபாஹா ஸவ்வஜஹா ஸய்யிப், இந்த பெண்மணி ஏற்கனவே திருமணம் முடித்து விவாகரத்து பெற்ற பெண், அவள் விதவையாக இருக்கிறாள். அவளுடைய தகப்பன் ஒருவருக்கு திருமணம் முடித்து வைத்து விட்டார், இந்த பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல். இந்த பெண் நபியிடத்தில் வருகின்றாள், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தகப்பன் என் சம்மதம் இல்லாமல் ஒருவருக்கு என்னை மனம் முடித்து வைத்து விட்டார் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரத்த நிக்காஹா, அந்த திருமணத்தை நபி அவர்கள் ரத்து செய்கிறார்கள், செல்லாது என்று சொல்கிறார்கள். அப்போ ஒரு விதவை பெண் அவள் சம்மதம் இல்லாமல் வாழாவட்டியா இருக்கிறாளே என்பதற்காக பெற்றவர்கள் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அந்த பெண்ணை மணமுடித்து வைக்கிற அதிகாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தரவில்லை. அது அவளுக்கான அதிகாரம். யாரை திருமணம் முடிப்பது, யாரை முடிக்காமல் இருப்பது என்பது அவள் முடிவெடுக்க வேண்டியது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு கன்னி பெண்ணாக இருந்தால் அவளுடைய மௌனம் சம்மதம் என்கிறார்கள், ஒரு விதவை பெண்ணாக இருந்தால் அவள் உத்தரவிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். கன்னி பெண்ணிடத்தில் பெண்ணுடைய பொறுப்பாளன் போய் பெண்ணை பெற்றவன் பெண்ணை பெற்றவள் உனக்கு இன்ன தகுதியில் இன்ன குணத்தில் இன்ன தரத்தில் இன்ன குடும்பத்தில் இன்ன மணமகன் இருக்கிறான், அந்த மணமகனை நாங்கள் தேர்வு செய்யலாமா என்று கேட்க வேண்டும். அப்படி கேட்கிற போது அவள் மௌனமாக இருந்தால் மௌனம் சம்மதம், அவளுக்கு வேண்டாம் என்ற நிலை வந்துவிட்டால் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிவிடுவாள். இவ்வளவு நேர்த்தியாக அறிவுபூர்வமாக திருமணத்தில் ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கிற விவகாரத்தில் ஒரு பெண்ணுக்கு இஸ்லாம் இந்த உரிமையை வழங்கியிருக்கிறது. அதே பெண் விதவையாக இருந்தால் அவள் ஏற்கனவே ஒரு வாழ்க்கை அனுபவித்திருப்பாள், கணவன் என்றால் எப்படி என்பதை அவள் ஏற்கனவே படித்து விட்டாள், தெரிந்து விட்டாள். ஆதலால் அவள் வாயை தொடர்ந்து சொல்லிவிடுவாள், இன்ன இன்ன தகுதி உள்ளவன் எனக்கு கணவனாக வேண்டாம் என்று சொல்லிவிடுவாள். எனவே அவள் வாய் திறந்து சொல்வதுதான் அவளுக்கான உரிமை, அவள் தருகிற அனுமதி என்று இறை தூதர்கள் சொல்கிறார்கள். ஆக திருமணத்தில் ஒரு பெண் தனக்கு தேவையான துணையை தேர்ந்தெடுக்கிற உரிமையை இஸ்லாம் வழங்குகிறது. அந்த பெண்ணுக்கு மகரை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. வாத்து நிசா சதுக்கான் நஹலா, பெண்களுக்கு மனக்கொடையை மனம் வந்து கொடுங்கள். ஃபைன் திபன லக்கும் அன் ஷைஇன் மின்ஹு நஃப்ஸன் ஃபகுலூஹு ஹனிஅம் மரிஆ, அந்த பெண்ணாக விரும்பி அவள் இல்லை இல்லை நீங்கள் கணவன் நான் மனைவி, எனக்கு தந்த இந்த மகரை பரவாயில்லை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவளாக விரும்பி தந்தால் ஃபகுலூஹு ஹனிஅம் மரிஆ, தாராளமாக அதை சாப்பிடுங்கள், சந்தோஷமாக சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் 4ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனத்தில். அப்போ மனக்கொடையை கொடுக்க சொன்ன இறைவன் அது அவள் கைக்கு போய்விட்டால் முழுமையாக அவளுடைய அது உரிமை, அவள் விரும்பி தந்தாதான் அதை பெற வேண்டும், இல்லை என்றால் அது அவளுக்கான சொத்து, அவளுக்கான முன்பணம், அவள் அதை எப்படியும் பயன்படுத்தி கொள்ளலாம்.
அதில் என்ன வாரியான பயன்பாடு என்கிற உரிமையை அவள் எடுத்துக்கொள்ளலாம், அந்த அதிகாரம் அவளுக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, 4ஆம் அத்தியாயம் 24ஆம் வசனத்தில் வல் வசனாத்து மினன் நிசா இல்லாமா மலக்கத் ஐமானுக்கும் கிதாபல்லாஹி அலைக்கும் உஇலலக்கும் மா வரா அதாலிக்கும் அன் தப்தகு பி அம்பாலிக்கும் முஹ்சினீன கைர முசாஃபிஹீன் ஃபமஸ்தம்தஅதும் பிஹி மின்ஹுன்ன ஃபஆத்துஹுன்ன உஜூரஹுன்ன ஃபரிலா வலா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா தராதைத்தும் பிஹி மின் பஅதில் ஃபரிலா இன்னல்லாஹ கான அலீமன் ஹக்கீமா. அல்லாஹ் 4ஆம் அத்தியாயம் 24ஆம் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், உங்கள் அடிமை பெண்களை தவிர கணவன் உள்ள பெண்களும் அல்லாஹ் உங்களுக்கு விதித்த சட்டம், நீங்கள் அந்த பெண்களை திருமணம் முடித்துக் கொள்ளலாம். அதாவது உங்கள் அடிமை பெண்களை தவிர, அடிமை பெண்களை திருமணம் முடித்துத்தான் வாழ வேண்டும் என்ற நிலை இல்லை. போரில் கைதிகளாக கைது செய்யப்பட்ட ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். பெண்ணு யாருக்கு கைதியாக கிடைக்கின்றாலோ அவளை பெற்றவர் அந்த பெண்ணை தன்னோடு என்ன செய்யலாம், வைத்து வாழலாம், திருமணம் முடிக்க வேண்டியதில்லை என்று இஸ்லாம் அந்த நடைமுறையை ஆரம்ப காலத்தில் அங்கீகரித்திருந்தது. அதை அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் அடிமை பெண்களை தவிர. ஆக கணவன் உள்ள பெண்கள் மணமுடிக்க தடுக்கப்பட்டவர்கள். வேறொரு பெண் வேறொரு கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், அந்த பெண்ணை நீங்க என்ன செய்யக்கூடாது, திருமணம் முடிக்கக்கூடாது. அந்த பெண் அந்த கணவனிடமிருந்து விவாகரத்து பெற்று வந்து அவளுக்கான காத்திருப்பு காலமெல்லாம் முடிந்ததற்கு பிறகு, அவளுடைய விருப்பு வெறுப்பு என்ன என்பதை தெரிந்ததற்கு பிறகுதான் இன்னொருவர் அந்த பெண்ணை மனம் பேச வேண்டும் என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அடுத்து சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு விதித்த சட்டம் கிதாப் அல்லாஹ், இது அல்லாஹ் விதித்த சட்டமாகும். இவர்களை தவிர மற்றவர்களை நீங்கள் விபச்சாரம் இல்லாமல் அவர்களுக்கு உரியதை கொடுத்து நீங்கள் திருமணம் முடியுங்கள். அப்போ அடிமை பெண்களுக்கு மகர் கொடுக்க வேண்டியதில்லை. அடிமை அல்லாத சுதந்திரமான பெண்களை நீங்கள் மனம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் மகரை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே 4ஆம் அத்தியாயம் 24ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். யாரிடத்தில் நீங்கள் திருமணம் முடித்து அவரிடத்தில் வாழ்க்கையை நடத்திவிட்டீர்களோ அவரிடத்தில் கொடுத்ததை நீங்கள் வாங்கவே கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறார். மகரை திருப்பி வாங்கக்கூடாது என்று சொல்கிறார். இது எல்லாமே 24ஆம் வசனம் 4ஆம் அத்தியாயம். அப்போ கொடுக்க சொல்கிறான், கொடுத்ததை வாங்கக்கூடாது என்கிறான். அவர்களாக விரும்பி தந்தால் அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். இந்த அளவிற்கு இவ்வளவு நேர்த்தியாக பெண்களுக்கான உரிமையை, உடல் ரீதியான அவர்களுடைய இழப்பு இவைகளெல்லாம் கருத்தில் கொண்டு, உணர்வை எல்லாம் கருத்தில் கொண்டு எவன் இந்த சட்டத்தை சொல்ல முடியும்? இன்றைக்கு அறிவுஜீவிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் அவர்களால் இந்த சட்டத்தை தர முடியுமா? தரவே முடியாது. ஆனால் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே இதை வழங்கியிருக்கிறான். அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய ஆட்சி காலத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது. அதிலிருந்து அவர் தப்பித்து ஓடுகிறார். மதியன் என்கிற நாட்டுக்கு போய்விடுகிறார். அங்கு போனதற்கு பிறகு அங்கு கிணற்றில் போய், பொது கிணற்றில் போய் எல்லோரும் குடிக்க நீரை அவர்கள் என்ன செய்கிறார்கள், மொண்டு கொண்டு செல்கிறார்கள். 2 பெண்கள் நீரை கிணற்றிலிருந்து அள்ளி செல்வதற்காக வரிசையிலே காத்து நிற்கிறார்கள். ஆண்கள் எல்லாம் தண்ணீரை முண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவைக்கும் கால்நடை தேவைக்கும் அவர்கள் அந்த தண்ணீரை முண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 பெண்கள் காத்திருக்கிறார்கள். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அருகில் போய் என்ன விஷயம் என்று கேட்டார்கள். தண்ணீருக்காக நிற்கிறோம் என்று. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, தண்ணீரை முண்டு அந்த பெண்களுக்கு என்ன செய்றாங்க, கொடுக்குறாங்க. இந்த செய்தி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இப்படி நடந்து கொண்ட இந்த செய்தியை இந்த 2 பெண்களுடைய தகப்பன் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த செய்தி போய் சேர்கிறது. செய்தி போய் சேர்ந்ததற்கு பிறகு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை 28ஆம் அத்தியாயம் 27ஆம் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இன்னி உரீது அன் உன்கிஹக யஅதபனதை ஆதைனி அலா அன் தஜூரனி சமானி ஹஜத், நான் என் 2 பெண்களில் ஒருத்தியை உங்களுக்கு நான் மணமுடித்து தர விரும்புகிறேன் ஷுஐப் சொல்கிறார். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? என்ன நிபந்தனை என்று சொன்னால், அலா அன் தஜூரனி சமானி ஹஜத்,
8 ஆண்டுகள் வேலை செய்ய வேண்டும். 8 ஆண்டுகள் வேலை செய்ய வேண்டும். 10 ஆண்டும் செய்யலாம், அது உன்னுடைய விருப்பம். ஆனால் என்னுடைய கண்டிஷன், என் 2 பிள்ளை ஒரு பிள்ளை உனக்கு மனம் முடித்து தர வேண்டும் என்று சொன்னால் 8 ஆண்டுகள் பணி செய்ய வேண்டும், வேலை செய்யணும் என்று ஷுஐப் நபி சொல்கிறார். நான் உன்னை சங்கடப்படுத்த வேண்டும் என்று விரும்பவில்லை. இந்த பெண்ணை மனமுடிக்க வேண்டும் என்றால் அவளுக்கான மகர் 8 ஆண்டு நீ வேலை செய்தால்தான் அந்த 8 ஆண்டு பணிக்கான அந்த கொடை கிடைக்கும் பட்சத்தில் நான் என் மகளை உனக்கு மனமுடித்து தருவேன். அதைத்தான் என்ன பழைய தமிழ் பாடல்களில் பாடியிருப்பார்கள். அதாவது இதுக்கு முன்னால் உள்ள கதைகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், வீரன் ஒரு பெண்ணை மணக்க வேண்டும் என்றால் தன்னுடைய வீரத்தை பலருக்கு மத்தியிலே களத்தில் நிரூபிக்க வேண்டும். சக வீரனோடு போட்டி போட்டு மல்லுக்கு நின்று நான் தான் வீரன் என்று அவன் பெயரெடுத்து வெற்றி கொண்டால் மட்டும்தான் இந்த பெண்ணை அந்த ஏரியாவுடைய அந்த பகுதியினுடைய ஊர் தலைவர் தன் மகளை அவனுக்கு திருமணம் முடித்து கொடுப்பார்கள். ஆக இப்படியெல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது. இன்றைக்கு ஆண் பெண்ணிடத்தில் கையூட்டி பெற்று வாங்குகிற ஒரு போக்கு தலைவிரித்தாடுகிறது. என்றைக்கோ அல்லாஹ்வுடைய தூதருக்கு மூசா நபி காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் நடந்து கொண்டதை திருக்குர்ஆன் வழியாக சொல்கிறான். ஒரு பெண்ணை ஒருவன் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான மனக்கொடையை, பரிசை, தொகையை, மதிப்பை வழங்காமல் அவளை மனம் முடிக்க முடியாது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அடுத்து பாருங்கள், இது பெண்களுக்கு மனக்கொடை என்கிற உரிமை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்பதற்கு இது நிதர்சனமான சான்றாக இருக்கிறது. அடுத்து பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெண்ணை மனம் முடிக்கிறான். அந்த பெண்ணோடு மனம் முடித்த அன்றைக்கோ அடுத்த நாளோ அல்லது சில நாட்களிலோ எந்த உறவும் இல்லாமல் அவர்களுக்கு விவாகரத்து நடக்கிறது. அந்த பெண்ணை வேண்டாம் என்று சொல்கிறான். இந்த வேண்டாம் என்று சொல்வது பல நிலைகள் இருக்கிறது. இந்த நிலையெல்லாம் கடந்து அந்த பெண்ணை வேண்டாம் என்கிறான். ஆனால் இவர்களுக்குள் உறவு நடக்கவில்லை. இவன் மகர் கொடுத்திருக்கிறான், மனம் முடித்திருக்கிறான், உறவு நடக்கவில்லை, விவாகரத்து நடக்கிறது. இது குறித்து அல்லாஹ் சொல்கிற போது நீங்கள் ஒரு பெண்ணை, அதாவது உறவு கொள்வதற்கு முன்னர் அந்த பெண்களை விவாகரத்து செய்வீர்கள் என்று சொன்னால் என் நிலையில் வகது ஃபரல்தும் ஃபரீலா, அவளுக்கான மகரை நீங்கள் நிர்ணயம் செய்து அதை கொடுத்தும் விட்டீர்கள் அல்லது கொடுப்பதற்காக இருக்கின்றீர்கள். எப்படி இருந்தாலும் மகரை நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள். அந்த மகரை ஏற்றுக்கொண்டு உன்னை மணப்பதாக அவளும் ஒத்துக்கொண்டு விட்டால், இந்த நிலையில் அவளை விவாகரத்து செய்தால் நீ முடிவு செய்ததில் 1,00,000 ரூபாய் மகர் என்று முடிவு செய்தாயா, அதில் பாதியை கொடுக்க வேண்டும். நான் அவளோடு வாழவே இல்லையே, நான் தான் குடும்பம் நடத்தவே இல்லையே, அவளை எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறேனே, இப்போது அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீ முடிவு செய்தது திருமணத்துக்கு முன்னர் இவ்வளவு தருவேன் என்று சொல்லி அதில் பாதியை நீ கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளவு அற்புதமான ஒரு சட்டத்தை அல்லாஹ் வழங்குகிறான் பாருங்கள். இல்லா யாஃபூன அவ் யாஃபு அல்லதி பியதிஹி உக்தத்துன் நிக்காஹ், இல்லா யாஃபூன, அந்த பெண்களாக மன்னித்தால் நம்மதை இவர்களோட வாழவே இல்லையே, இந்த காசு நமக்கு எதுக்கு என்று அந்த பெண் அதை பொருத்தி கொண்டு அவளாக விட்டு தந்தால் அது வேறு. அல்லது யாருடைய கையில் உக்தத்துன் நிக்காஹ், திருமண ஒப்பந்தம் செய்கிற அதிகாரம் யார் கையில் இருக்கிறதோ அவர்கள் அதை மன்னித்தால் அது வேறு விஷயம். ஆனால் நீ நிர்ணயித்ததில் பாதியை விவாகரத்து என்று வருகிற போது அது உறவுக்கு முன்னால் தான் என்று நிலையில் கொடுத்து விட வேண்டும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வாத்து நிசா சதுகாத்தின் அலா, அல்லாஹ் இதைத்தான் விரும்பி கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்கிறான். முதலில் சொன்னது 2வது அத்தியாயம் 237 வசனம். ஆக இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து சொல்கிறான் 4வது அத்தியாயம் 20ஆம் வசனத்தில், وَإِنْ أَرَدْتُمْ اسْتِبْدَالَ زَوْجٍ مَكَانَ زَوْجٍ وَآتَيْتُمْ إِحْدَاهُنَّ قِنْطَارًا فَلَا تَأْخُذُوا مِنْهُ شَيْئًا أَتَأْخُذُونَهُ بُهْتَانًا وَإِثْمًا مُبِينًا. அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், وَإِنْ أَرَدْتُمْ اسْتِبْدَالَ زَوْجٍ مَكَانَ زَوْجٍ, நீ ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அவளை நீ என்ன செய்கிறாய், விவாகரத்து செய்கிறாய்.
அவளை விட்டு இன்னொரு பெண்ணை நீ திருமணம் முடிக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். அப்படி நினைக்கிற போது முதலில் திருமணம் முடித்தவளுக்கு நீ கொடுத்த மகர் அது ஒரு குவியலாக இருக்கலாம், பொற்குவியலாக இருக்கலாம். அப்படிப்பட்ட பொற்குவியலாக இருந்தாலும் கிந்தாரன், கிந்தார் என்று சொன்னால் பொற்குவியல். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வேறொரு செய்தியிலே நாம் அதை விளங்கி புரிந்திருக்கிறோம். என்ன சொல்கிறார்கள்? ஒரு மனிதன் ஜனாசாவை குளிப்பாட்டி அதை சுமந்து சென்று அதை தொழுவித்து அதை அடக்கம் செய்கின்ற வரை நின்று வருவான் என்று சொன்னால் அவனுக்கு 2 கீராத் கூலி என்று சொல்வார்கள். ஒரு கீராத் என்பது உஹது மலை அளவு என்று சொல்வார்கள். ஒரு கீராத் என்பது உஹது மலை அளவு என்று சொல்வார்கள். இந்த உஹது மலை அளவு என்கிற இந்த குவியலுக்குத்தான் கிந்தார் என்று சொல்லப்படும். அதாவது ஒரு குவியல், நெல் குவியல், வெங்காய குவியல், தக்காளி குவியல், கத்தரிக்காய் குவியல், எப்படி குவியல் குவியல் என்று சொல்கிறோமோ இது மாதிரி குவியலாக நீ கொடுத்திருந்தாலும் பலா தாகும் செய்யா, அதை நீ வாங்கக்கூடாது. இன்னொரு பெண்ணை நீ மணமுடிக்க விரும்பி விட்டாயா, பரவாயில்லை, அவளுக்கு முதல் மனைவிக்கு கொடுத்த நீ திரும்பி வாங்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஓ கைஃப தாஹுதுனஹு வகத் அஃலா பாலுக்கும் இலா பாலின். அல்லாஹ் சொல்கிறான், அதாஹுதுன முஹ்தான வ இஸ்மன் முபீனா, எப்படித்தான் நீங்க அதை வாங்குவீர்கள்? வகத் அஃலா பாலுக்கும் இலா பாலின், நீங்களும் அவளுமாக கலந்து விரவியதற்கு பிறகு கொடுத்தது எப்படிப்பா நீ வாங்குவ? இது என்ன நியாயம்? கரும்பு தின்ன கூலி, நீ கரும்பை சுவைத்தாகிவிட்டது, அனுபவித்தாகிவிட்டது, கொடுத்த காசுக்கு எல்லாம் நீ செஞ்சாச்சு, எப்படி நீ வாங்குவ என்று அல்லாஹ் கேட்கிறான். அதாஹுதுனஹு வகத் அஃலா பாலுக்கும் இலா பாலின் வ அகதுன மின்கும் மீசாகன் கலீலா, அவர்கள் உறுதியான உடன்படிக்கை உங்களிடத்தில் எடுத்திருக்கிறார்கள், எந்த அடிப்படையில் கொடுத்ததை நீ வாங்குவ? பொற்குவியலா இருந்தாலும் வாங்கக்கூடாது என்று 4ஆம் அத்தியாயம் 21ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி அல்லாஹ் பார்த்து பார்த்து இந்த இறை சட்டத்தை பெண்களுக்கென்று அல்லாஹ் பிரத்தியமாக என்ன செய்கிறான், குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்னும் ஏராளம் இருக்கிறது. எந்த வகையில் இவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிறது, இவர்கள் அடிமைகளாக நடத்தப்படுகிறார்கள், அதுவல்ல, எங்கு இருக்கிறதோ அங்குதான் யார் இந்த வாதத்தை வைக்கின்றார்களோ அங்குதான் அவர்களுக்கு எந்த உரிமைகளும் தரப்படாமல் அடக்கி ஆளப்படுகிறார்கள். கல்லானானும் கணவன், உள்ளானானும் புருஷன் என்று கடைசி வரைக்கும் அவனுடைய செத்து தொலைய வேண்டும் என்கிற நிலை அங்குதான் இருக்கிறது. இங்கு சுயமாக முடிவெடுக்கிற அதிகாரத்தை இஸ்லாம் மட்டும்தான் பெண்களுக்கு வழங்கியிருக்கிறது. எந்த வகையில் வழங்கியிருக்கிறது? தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய கணவனை அவளே முடிவு செய்து கொள்ளலாம். தான் ஒரு கணவனோடு வாழ்கிற போது இவனுதான் வாழ வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. இந்த கணவனுடைய நடத்தை, இந்த கணவனுடைய பேச்சு, இந்த கணவனுடைய செயல் போக்குவரத்து அத்தனையும் அந்த மனைவிக்கு விருப்பமில்லை என்று சொன்னால் அவளும் முடிவெடுக்கலாம். அவளுக்கான உரிமையும் தரப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு கணவனுக்கு கட்டுப்படாமல் ஒரு மனைவி இருக்கிற போது அந்த மனைவியை சொல்லி பார்க்கிறான், தள்ளி பார்க்கிறான், அடித்து பார்க்கிறான், குடும்ப ரீதியாக சமாதானம் பேசி பார்க்கிறான், எதற்கும் அளிக்க வரவில்லை என்று சொன்னால் இந்த பெண், இந்த மனைவி வேண்டாம் என்கிற முடிவை கணவன் எடுப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறதோ அதே போன்ற ஒரு முடிவை பெண்ணுக்கும் அந்த அதிகாரத்தை, உரிமையை இஸ்லாம் வழங்குகிறது என்பதை அடுத்தடுத்த வசனங்களிலே அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். எனவே எந்த வகையிலும் இஸ்லாம் பெண்களுக்கான உரிமையை மறுக்கவில்லை என்பதை இதன் வாயிலாக நாம் புரிந்து கொள்கிறோம். புரிந்து செயல்படுகின்றவர்களாக அல்லாஹ் உங்களை என்னை ஆக்கிருவானாக. வாஹ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹ் வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, நம்முடைய நிர்வாகத்தின் கீழ் மஸ்ஜித் தக்வா, மஸ்ஜித் ரஹ்மான், மஸ்ஜித் ஆயிஷா, ஜாமியா நஜா, எப்படி 4-5 நிர்வாகங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த நிர்வாகத்தின் கீழ் இயங்கக்கூடிய இந்த பள்ளிகளினுடைய வருடாந்திர வரவு செலவு சம்பந்தமான பாதிக்கின்ற பொதுக்குழு
கடந்த வாரத்தில் நடந்து முடிந்தது. அந்த பொதுக்குழுவில் வரவுசுலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு பொதுக்குழுவுடைய ஒப்புதல் பெறப்பட்டது. அதை உங்களுக்கு நான் சுருக்கமாக இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மஸ்ஜித் முபாரக்கினுடைய 2024 டிசம்பர் 31 இருப்பு 4,59,857. கடந்த ஓராண்டு 2025 மஸ்ஜித் முபாரக்கினுடைய வரவு 7,05,695. ஆக முன்னிருப்பு 4,59,857. சென்ற ஆண்டு வரவு 7,05,695. கடந்த 2025 டிசம்பர் வரை மொத்த வரவு 11,65,552. 2025 ஓராண்டு செலவு 6,81,443. சென்ற ஆண்டு கடைசி இருப்பு 4,84,109. அதே போன்று நம்முடைய தக்குவா பள்ளிவாசல் 2024 கடைசி இருப்பு 53,465. சென்ற ஆண்டு முழுவதும் வரவு 4,56,190. மொத்தம் சென்ற ஆண்டு இருப்பு 5,09,655. சென்ற ஆண்டு செலவு 4,36,871. மஸ்ஜித் தக்வாவுடைய கணக்கில் டிசம்பர் கடைசி வரை இருப்பு 72,784. அடுத்தது நம்முடைய ஜாமியா நஜார், நம்முடைய மதரசா, ஆலிமா மதரசா, காலை மாலை குழந்தைகள் மதரசா, இவற்றினுடைய வரவு செலவு டிசம்பர் 24 இருப்பு 1,06,412. சென்ற வருட வரவு 5,88,335. ஆக மொத்த வரவு 6,94,747. மொத்த செலவு 5,57,024. ஜாமியா நஜானுடைய இருப்பு 2026 டிசம்பர் லாஸ்ட் வரை இருப்பு 1,37,723. அதுபோல நம்முடைய ஜமாத் மஸ்ஜித் முபாரக் இந்த புதிய பள்ளிவாசல், அதற்கான 2024 கடைசி இருப்பு 34,545. சென்ற ஆண்டு வரவு 1,99,995. மொத்த வரவு 2,34,540. செலவு 65,100. இருப்பு 1,69,440. அதுபோல மஸ்ஜித் ஆயிஷாவுடைய வரவு 2024 கடைசி 1,76,412. மஸ்ஜித் ஆயிஷாவுடைய வரவு சென்ற ஆண்டு 93,065. மொத்த வரவு 2,69,477. ஆயிஷா பள்ளியினுடைய ஒரு வருட செலவு 1,58,335. ஆயிஷா பள்ளியினுடைய இருப்பு 1,11,142. இது நம்முடைய நிர்வாகத்தின் கீழ் இயங்கக்கூடிய இந்த பள்ளி மற்றும் மதரசாக்களுடைய வரவு செலவு. இந்த அறிக்கை பொதுக்குழுவில் வாசிக்கப்பட்டு பொதுக்குழுவின் உறுப்பினர்களால் அங்கீகாரம் பெறப்பட்டது. இந்த பொதுக்குழுவில் இன்னொரு விஷயமும் விவாதிக்கப்பட்டது. கூட்டு குர்பானி சம்பந்தமான ஒரு விவாதம் இந்த பொதுக்குழு நடைபெற்றது. கூட்டு குர்பானி என்பது என்ன என்பதை முதல் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இது புகாரியில், முஸ்லிமில் 2325வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் நபியோடு ஒரு பயணம் செய்தோம். அந்த பயணம் என்பது நாங்கள் உம்ரா செய்வதற்காக எஹ்ராம் ஆடை அணிந்து கொண்டு நாங்கள் பயணம் செய்கிறோம். முஹில்லீன பில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜுக்காக வேண்டியும் நாங்கள் ஆடை அணிந்து பயணம் செய்கிறோம். மஅனன் நிசா வல் வில்தான், எங்களோடு பெண்களும் குழந்தைகளும் வருகிறார்கள். பலம்மா கதிம்னா மக்கா, அப்போது நாங்கள் மக்காவுக்கு வந்ததும் நாங்கள்
அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தவாஃப் செய்தோம். ஒபி சஃபா வல் மர்வா, சஃபா மர்வாவில் சை செய்தோம். காலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சையும் செய்தாகிவிட்டது. இது எல்லாமே என்ன, ஹஜ்ஜுடைய கிரியை ஆரம்பிக்கிற நாள் யௌமு தர்வியா, துல்ஹஜ் மாதம் 8வது நாள். 8ஆம் நாளுக்கு முன்னால் இதெல்லாம் என்ன நடக்கிறது. அப்போ 8ஆம் நாளுக்கு முன்னால தவாபும் சையும் செய்வது என்பது அது உம்ராவுக்கான ஒரு செயல். கூட யாரெல்லாம் ஆடை கொண்டு வரவில்லையோ, பலிப்பிராணி கொண்டு வரவில்லையோ, அவர்களெல்லாம் எஹ்ராமிலிருந்து விடுபட்டுக் கொள்ளட்டும், தஹலீல் ஆகிக் கொள்ளட்டும் என்று நினைக்கிறார்கள், சொன்னார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள், அல் ஹில்லு குல்லு, தஹலீல் என்று சொன்னால் அது முழுவதுமாக நாங்கள் எஹ்ராமிலிருந்து விடுபட்டுக் கொள்வதா என்று கேட்டார்கள். முழுவதும் தான். முழுவதும் என்று சொன்னால் எஹ்ராமில் வந்துவிட்டால் மனைவியோடு உறவு கொள்வது கூடாது, நகம் வெட்டுவது கூடாது, முடிகளை அதாவது கத்தரிப்பது கூடாது, வேட்டை பிராணிகளை வேட்டையாடுவது கூடாது, ஹரமுடைய எல்லையில் அதாவது வளர்ந்திருக்கிற பயிர்களையும் செடிகளையும் பிடுங்கக்கூடாது. இதெல்லாம் நிபந்தனைகள். இந்த நிபந்தனைகள் எதுவரை, ஹராமிலிருந்து அதாவது நம்முடைய எஹ்ராமிலிருந்து வெளியேறும் வரை. அப்போ இங்கு சாய் செய்து முடித்ததுக்கு பிறகு எஹ்ராமிலிருந்து இங்கே என்ன செய்யுங்க, கலண்டுருங்க. நீங்கள் தான் ஆடு கொண்டு வரலையே, கலண்டுருங்க என்று சொல்லும்போது எல்லாமா எல்லாம் தான் அப்படின்னா என்ன அர்த்தம், முடியை வெட்டிக்கிடுங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, நான் வெட்டிக்கிடுங்க, மனைவியோடு என்ன செய்யுங்க, நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள், உறவு வைத்துக் கொள்ளுங்கள் என்று யாருக்கு சொன்னார்கள், கையோடு பலிப்பிராணியை கொண்டு வராதவர்களுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள். சொன்னது பிறகு எல்லாருமா என்ன செய்றாங்க, அந்த மாதிரி வந்தவங்க என்ன செய்றாங்க, மனையோடு என்ன செய்றாங்க, உறவித்துக் கொண்டார்கள். எல்லாம் முடிஞ்சது, ஹலால் ஆயிட்டாங்க. ஆனால் பலிப்பிராணியை கொண்டு வந்தவர்கள் இருப்பாங்களா இல்லையா, ஹஜ்ஜுக்கு நம்ம போகிறோம், உம்ராவும் செய்யணும், ஹஜ்ஜும் செய்யணும் என்று எஹ்ராம் ஆடை அணிந்து வந்திருப்பார்களா இல்லையா, அவர்கள் பலிப்பிராணியும் சேர்த்து தான் என்ன செய்றாங்க, கொண்டு வர்றாங்க. இப்போ அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபலம்மா கான யௌமு தர்வியா அலல்னா பில் ஹஜ், 8வது நாள், அதாவது யௌமு தர்வியா என்று சொன்னால் துல்ஹஜ் மாதம் 8வது நாள். அந்த 8ஆம் நாள் தான் என்ன செய்வாங்க, ஹாஜிகள் எல்லாம் மினாவில் போய் என்ன செய்வாங்க, தங்குவாங்க. அங்கே போய் தங்க வேண்டிய நாள். அன்றிலிருந்து தான் 8ஆம் நாளில் இருந்து தான் ஹாஜிகள் செய்ய வேண்டிய இந்த கிரியைகள் ஆரம்பிக்கின்றன. அந்த 8வது நாளில் நாங்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி என்ன செய்தோம், நியத்து சொன்னோம். லப்பைக்க பில் ஹஜ், லப்பைக்க பில் ஹஜ்ஜத்தன் என்ற அந்த நியத்தை நாங்கள் சொல்லி நாங்கள் தல்பியாவை சொல்ல ஆரம்பித்தோம். கஃபான தவாஃபுல் அவ்வல் பைன ஸஃபா வல் மர்வா. அப்போ எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் தவாஃப் மட்டும் செய்தால் போதும், ஸஃபா மர்வா சை செய்ய வேண்டாம் என்று என்ன ஏற்கனவே ஒரு சை செய்தாகிவிட்டது. இந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத் செய்ததுனால நீங்கள் சை செய்ய வேண்டாம், தவாஃப் மட்டும் செய்தால் போதும் என்று சொன்னார்கள். பிறகு அமர்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நஷ்தரிக ஃபில் இபில் வல் பக்கர் குல்லு சபஅத்தின் மின்னா ஃபில் பதனா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும், அதாவது 10வது நாள், 8ஆம் நாள் மினா, 9ஆம் நாள் அரஃபா, 9ஆம் நாள் மாலை மகரிப் இஷா முஸ்தலிஃபா, மறுநாள் 10ஆம் நாள் காலை ஃபஜ்ர் முஸ்தலிஃபா. ஃபஜ்ரை தொழுதுவிட்டு நேராக மீண்டும் மினாவுக்கு வர வேண்டும். சூரியன் உச்சிக்கு வருவதற்கு முன்னர் மினாவுக்கு வந்து அவர்கள் பெரிய ஷைத்தானுக்கு கல்லடிக்க வேண்டும். கல்லடித்ததற்கு பிறகு நேராக அவர்கள் மொட்டையடித்துக் கொள்ளலாம், அல்லது நேராக மக்காவுக்கு போய் அவர்கள் தவாஃபுல் இஃபாதா செய்யலாம், அவர்கள் பலிப்பிராணியை குர்பானி கொடுக்கலாம், அவர்கள் இந்த தஹலீலில் இருந்து அதாவது இஹ்ராமில் இருந்து அவர்கள் விடுபட்டுக் கொள்ளலாம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ நாங்கள் குர்பானி கொடுக்கணும் என்று வருகிற போது நபி அவர்கள் சொன்னார்கள், அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நஷ்தரிக ஃபில் இபில் வல் பக்கர், ஒட்டகத்திலும் மாட்டிலும் நாங்கள் கூட்டு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். ஒட்டகத்திலும் மாட்டிலும் கூட்டு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். எத்தனை பேர் கூட்டு சேர வேண்டும், குல்லு சபஅத்தி மின்னா, ஒவ்வொரு 7 பேரும் ஒரு ஒட்டகத்தில் பங்கு சேர்ந்து கொள்ள வேண்டும். வேறு ஹதீஸ்ல 10 பேரும் ஒரு ஒட்டகத்தில் என்ன செய்யலாம், பங்கு சேர்ந்து கொள்ளலாம். 7 பேர் ஒட்டகத்தில், 7 பேர் மாட்டில் பங்கு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு உத்தரவிட்டார்கள். இது முஸ்லிமில் இடம்பெற்றக்கூடிய ஒரு ஹதீஸ். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது.
குன்னா நதமத்தஉ மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் உம்ரதி ஃபனذبح البقرة عن 7 نشترك فيها. நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு தமத்து ஹஜ், ஒரே இஹ்ராமில் உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து செய்வது தமத்து ஹஜ் என்று சொல்வார்கள். அப்ப இப்படிப்பட்ட இந்த தமத்து ஹஜ்ஜை நாங்கள் செய்வதற்காக வேண்டி புறப்பட்டோம். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு 7 பேரும் சேர்ந்து நீங்கள் ஒரு மாட்டில் பங்கு சேர்ந்து கொள்ளுங்கள், நஷ்தரிக்கு ஃபீஹா, நாங்கள் அதில் பங்கு சேர்ந்து நாங்கள் மாட்டை கொடுத்தோம் என்பதை ஜாபர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். இது முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. இப்படி பல்வேறு ஹதீஸ்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொன்றை சொல்கிறார்கள். நஹர்னா மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமல் ஹுதைபியா அல் பதனத அன் 7 வல் பக்கரத அன் 7. அதாவது ஹுதைபியாவுடைய ஆண்டில், ஹுதைபியா ஆண்டு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவிற்கு போய் ஒரு உம்ரா செய்து வருவோன்னு சொல்லி ஒரு பெரும் கூட்டத்தை திரட்டி கொண்டு மக்காவை நோக்கி மதிலா வந்து போறாங்க. ஆனா மக்கத்து எதிரிகள் நினைச்சாங்க அல்லாஹ்வுடைய தூதரை ஹுதைபியா என்கிற இடத்துல நினைச்சாங்க, தடுத்து நிறுத்திடுறாங்க. இந்த வருஷம் நாங்கள் உள்ள அனுமதிக்க மாட்டோம். எப்போ? ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு தடுத்து நிறுத்திடுறாங்க. அப்போ இஹ்ராம் அணிந்து எல்லோரும் போகின்றார்கள். வழியிலே தடுத்து நிறுத்திய காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியே இல்லை. அவர்களுடைய எதிர்ப்பை மீறி உள்ள நாம் இந்த வழிபாட்டை செய்ய போக முடியாது. ஏன்? அந்த ஊர், அந்த மக்கா என்கிற ஊரு எதிரிகளுடைய கட்டுப்பாட்டில் அவர்களுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிற காரணத்தினால் நாம் உம்ரா செய்ய இயலாது என்று சொல்லி அங்கே என்ன செய்யறாங்க, கொண்டு வந்த ஆடை மாடை என்ன செய்யறாங்க, அறுத்து விடுகின்றார்கள், குர்பானி செய்து விடுகின்றார்கள். அதைத்தான் ஜாபர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். நஹரனா மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமல் ஹுதைபியா, ஹுதைபியாவுடைய அந்த ஆண்டில் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டில் நாங்கள் 7 பேர் சேர்ந்து ஒட்டகத்தை கொடுத்தோம், 7 பேர் சேர்ந்து மாட்டை நாங்கள் கொடுத்தோம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி பல்வேறு செய்திகளில் அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் சேர்ந்து கொடுங்கள் என்று சொன்னார்கள். சேர்ந்து நாங்கள் கொடுத்தோம் என்றுதான் ஹதீஸ்களிலே வருகிறது. நம்முடைய கடையலூரை பொறுத்தளவில் ஆரம்ப காலத்தில் இந்த குர்ஆன் சுன்னா பிரச்சாரம் ஆரம்பிக்கிற காலத்தில் இந்த குர்பானி என்பது விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய குடும்பத்தில் தான் நடைமுறையில் இருந்தது. ஆடு ரொம்ப வசதியானவங்க என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. ரொம்ப தூரத்தில் மொத்த கடையலூர்லயே ஒரு 10 வீட்டில் என்ன செய்வாங்க, மாடை கொடுப்பாங்க. ஒரு 7 பேர் சேர்ந்து என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இதுதான் நம் கடையலூருடைய ஆரம்பகால நிலை. ஆனால் எல்லாருமே என்ன, கைத்தறி நெசவை நம்பி வாழ்க்கை நடத்தியவர்கள். யாரும் தனித்தனியாக குர்பானி கொடுக்கிற அளவிற்கு அவர்களுக்கு எந்த வசதி வாய்ப்பும் கிடையாது. அப்படிப்பட்ட காலத்தில் மக்கள் வெளிநாடுகளுக்கு என்ன செய்றாங்க, சம்பாதிக்க போறாங்க. ஊட்டு குர்பானி என்று ஒன்று இருக்கிறது என்பதை நாம் இந்த மக்களுக்கு அதை எடுத்துரைத்தோம். அந்த அடிப்படையில் ஊட்டு குர்பானியை நடைமுறைப்படுத்துவதற்கு நாமே பொறுப்பேற்றுக் கொண்டு, ஜமாத்து பொறுப்பேற்றுக் கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி வந்திருக்கிறது. 2025 வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தி வந்திருக்கிறோம். இத்தனை ஆண்டுகளில் பல்வேறு இடையூறுகள், பல்வேறு நெருக்கடிகள், பல்வேறு தவறுகள் இந்த குர்பானியில் நடப்பதை நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறோம். அனுபவபூர்வமாக உணர்ந்த காரணத்தினால் இதை ஒரு ஜமாத்து தூக்கி சுமக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. மார்க்க அடிப்படையில் அவரவர் கடமைப்பட்டவர்கள், ஆடு கொடுக்க கடமைப்பட்டவர்கள் ஆடு அவர்கள் கொடுக்க வேண்டும். 7 பேர் சேர்ந்து மாடு கொடுக்க கடமைப்பட்டவர்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், மாடை கொடுக்க வேண்டும். அவங்க போய் பலிப்பிராணியை பார்க்க வேண்டும், அதை வாங்க வேண்டும், வளர்க்க வேண்டும், கூட்டு சேர்ந்து கொடுக்க வேண்டும். இதெல்லாம் இந்த குர்பானியில் சொல்லப்பட்டவைகள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே நடைமுறைப்படுத்தியவைகள். அல்லாஹ்வுடைய தூதரை முன்னின்று 7 பேரை வாங்க, மொத்தமாக நம்ம ஒரு 20 மாடு 100 மாடை வாங்கி 100 பேருக்கு எத்தனை 100 பேருக்கு எத்தனை 7 மாடு என்ற அடிப்படையில் நபி அவர்கள் முன்னின்று அதை செய்யவில்லை என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். ஆனால் ஃபித்ராவை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வசூலிப்பதற்கு ஆளை நியமித்தார்கள். ஃபித்ராவை ஒரு இடத்தில் குவிக்க வேண்டும், வசூலிக்க வேண்டும், ஏழை எளியோரை கண்டு விநியோகம் செய்ய வேண்டும்
என்று அதை ஒருமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். குர்பானியை பொறுத்தளவில் அப்படி இல்லை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப எப்படி ஆயிடுச்சு குர்பானி என்பது? எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், அது ஒரு லக்ஸரியான ஒரு வழிபாடாக மாறிவிட்டது. முபாரக் வழி ஃபோன் பண்ணி என்ன மாட்டில் பங்கு சேர்த்துடுங்க அப்படி சொல்லி பங்கு சேர வேண்டியது கரெக்டாக பிறநாள் அன்னைக்கு ஒரு 10 மணிக்கு ஃபோன் எடுக்கிறது. எப்போ எங்களுக்கு கறி வரும், எத்தனை மணிக்கு வரும், அது என்ன 1 மணிக்கு, இது என்ன 10 மணிக்கு. இப்போ நமக்கு என்ன சாட்ரு ஹவுஸாக வச்சுருக்கோம், கசாப்படை வச்சுருக்கோம். நீங்கள் தர்ற காசுக்கு 10 மணிக்கு தான் சொல்லி கறியை கொண்டு தருவதற்கு இது குர்பானி, இது வழிபாடு. நீங்களும் அதில் என்ன செய்யணும்? ரத்தத்திலும் என்ன சாணத்திலும் நின்று நீங்கள் இறை பக்தியோடு இறைவனுக்காக அது சிந்துகிற ரத்தம் இருக்கிறதே, அந்த ரத்தத்தால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதில் நீங்களும் உளப்பூர்வமாக பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அந்த நடைமுறை சுத்தமாக எடுபட்டு போய்விட்டது. இது நடக்கக்கூடிய சில தவறுகளுக்கு நாங்கள் பொறுப்பேற்க வேண்டிய நிலை இருக்கிறது. அன்றைக்கு மட்டுமல்ல, அதை தொடர்ந்து 3 நாட்களுக்கு யாரெல்லாம் இதை கையில் எடுக்கிறார்களோ அவர்கள்தான் கடைசி வரைக்கும் செத்து சுண்ணாமாக்க வேண்டி இருக்கிறது. நாம ஜாலியாக செய்யறோம். பிறநாள் குர்பானி கறி வந்துடும், சமைச்சிருவோம், பிரியாணி போட்டுருவோம், சாப்பிட்டுருவோம் என்கிற இந்த நிலையில் இருப்பது என்பது அது குர்பானியாக இருக்காது. அது குர்பானி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஆட்டை வளர்த்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஆட்டை வளர்த்தி அவர்களே தன்னுடைய முட்டுக்காலை வைத்து களத்தில் அழுத்தி குர்பானியை அறுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் மட்டுமல்ல, சஹாபாக்களும் குர்பானி கொடுக்க கடமைப்பட்ட சஹாபாக்களும் ஆட்டை வளர்த்திருக்கிறார்கள். எந்த சிரமமும் இல்லாமல் ஒரு வழிபாட்டுடைய முழு நன்மையை நாம் பெற முடியுமா, அடைய முடியுமா? ஆனால் அது வேண்டாம் என்று இந்த பொதுக்குழுவில் இந்த வருடத்திலிருந்து 2026 கூட்டு குர்பானி என்பது மஸ்ஜித் முபாரக் நிர்வாகத்தால் நடைமுறைப்படுத்தாது என்பதை முடிவெடுத்திருக்கிறோம் என்பதை கூறி, எனவே வழக்கமாக முபாரக் பள்ளியில் கூட்டு குர்பானி இருக்கிறது என்று யாரும் கவனக்குறைவாக இருந்துவிட வேண்டாம். நீங்கள் அதற்கு இப்போதே களத்தில் இறங்கி களமாட வேண்டும். குர்பானி ஆடு கொடுக்க கடமைப்பட்டவர்கள் ஆடை நீங்கள் தெரிவு செய்து வாங்கி கொடுங்கள். ஆடு கொடுப்பதற்கான வசதி இல்லாதவர்கள் மாட்டில் பங்கு செல்வதற்கு நீங்களே அதற்கான முழு முயற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். எல்லா பொருளும் இறைவனுக்கு. ஆகிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.